நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது பார்க்க இருப்பது கோத்தகிரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஓரசோலை பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் ஒரு தகவலை தந்திருக்கிறார். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கின்ற ஆசிரியர் திலகம் நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஐயா அவர்கள் தூய்மை பள்ளி இயக்கம் விழிப்புணர்வு என்று ஒன்று நடைபெற்றது என்று தெரிவித்திருக்கிறார். கோத்தகிரி அருகே உள்ள ஓரசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாவட்ட ஆட்சியர் ஆணைப்படியும் வட்டார கல்வி அலுவலர் வழிகாட்டுதல் படியும் தூய்மை பள்ளியை சார்ந்த தூய்மை பணியாளர்கள் நடைபெற்றது என்றும் கோத்தகிரி கல்வி அலுவலர் திரு கே. பாலமுருகன் தலைமையிலும் பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கின்ற ஆசிரியர் திலகம் நல் இதயம் கொண்ட ஆர். நஞ்சுண்டன் ஐயா அவர்கள் குழு மேலாண்மை பெரியசாமி, கவுன்சிலர் சிவக்குமார் ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னணி வைத்தார்கள். முக்கியமாக பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும் சேகர் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் அரசு அதிகாரிகளையும் வைத்து அதை தூய்மை பணியில் சேகரித்த 5 கிலோ பிளாஸ்டிக்கை எடுத்து தந்தார்கள் என்றும் அதோடு பேரூராட்சி ஆய்வாளர் வசம் ஒப்படைக்கப்பட்டதோடு துணிப்பைகள் மஞ்ச துணிப்பைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் சொன்னார்கள் என்றும் இதில் ஆசிரியர் மோகன்ராஜ், கமலா, ராமலிங்கம், பெற்றோர், மாணவ மாணவிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார்கள். இதற்கு முன்பாக நீலகிரி மாவட்டத்திலே நுழைகின்ற வாகனங்களிலே வருகின்ற பிளாஸ்டிக்கை அரசு அதிகாரிகளும் தூய்மை பணியாளர்களும் நின்று அதை சோதனையிட்டு பிளாஸ்டிக்கை அந்த வாகனத்திலே இருந்து எடுத்து வெளியிலே போடுவதும் பிளாஸ்டிக்கை கொண்டு வரக்கூடாது என்று சுற்றுலா பயணிகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டது என்றும் இதைப்போல நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி தண்ணீரு அவர்கள் பிளாஸ்டிக்கினுடைய கெடுதலை பற்றி அதை உபயோகப்படுத்தினால் எவ்வளவு உடல் நலம் இன்னும் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு என்பதை எடுத்து சொல்லி அவரே அரசு அதிகாரிகளோடு தூய்மை பணியில் தன்னை ஈடுபடுத்தி பிளாஸ்டிக்கை அப்புறப்படுத்தினார்கள் என்றும் இந்த 2 செய்திகளையுமே நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே இருந்தும் உதகை பகுதியிலே இருந்தும் படம் பிடித்து செய்தியை தகவலை தந்திருக்கிறார். பெரியவர்களுக்கும் நம்ம பள்ளி ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் முதற்கண் காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி மாஸ் கிளீன் ப்ரோக்ராம் இன்றைக்கி எல்லா பள்ளிகளும் நடத்த சொல்லியிருக்காங்க.
இன்றைக்கி அதை நடத்திட்டு இருக்கிறோம். சுத்தம் பண்ணுற வேலையை இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். இப்போ அது விஷயமாக சில விழிப்புணர்வு வாசகங்களை வந்து நம்ம மரியாதைக்குரிய நம்ம ராஜா பெரியசாமி அவங்க வந்து ஒரு சில கருத்துக்களை அவங்க முன்னே வழங்குவாங்க. வணக்கம் அத்தனை பேருக்கும் கலைஞர் வணக்கம். ஆனால் இந்த தூய்மை பள்ளியை சிறப்பாக தமிழக அரசு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதோடு மாவட்ட ஆட்சியர்களும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அனைத்து பள்ளியிலையும் சுகாதாரக்கேடு ஏற்படாத அளவுக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் தனியாக பிரித்து தூய்மை பணியாளர்கள் வரும்போது கொடுத்து சொல்லுமாறு அவங்க கேட்டுக்கிறாங்க. அது அடிப்படையில் இங்கே வந்து இன்றைக்கி பெற்றோர் சங்கத்தும் மற்றும் ஆசிரியர்களும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவரும் பள்ளி மேலாண்மை சார்பில் அனைவரும் வந்து கலந்துட்டு இன்றைக்கி வந்து தூய்மை பணி ஈடுபட்டிருக்காங்க. அதில் வந்து அத்தனை பேரும் சிறப்பாக அந்த வந்து மக்கும் மக்காத குப்பையெல்லாம் தனியாக பிரித்து அதை வந்து எந்த அளவுக்கு சுகாதாரத்தை டாய்லெட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சுத்தப்படுத்தி பொருள் அந்த இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலும் சுத்தம் செய்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதோடு தலைமை ஆசிரியரும் சிறப்பாக எடுத்து ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்ருக்காரு. அவருக்கும் நன்றி. இங்கே வந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி. ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே வந்து இருக்கக்கூடிய சுகுமார் உள்ளிட்ட மற்ற நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த தூய்மை பணியை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதில் வந்து மக்காத குப்பையை பிரித்து எந்த ஒரு சுகாதார செய்திகளும் ஏற்படாத அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு இந்த அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் நம்ம தூய்மை பள்ளி சார்பாக நம்ம காலையிலிருந்து எல்லாரும் நம்ம ஆசிரியர்கள் மற்றும் நம்ம சிவகுமார் அண்ணன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே காலையிலிருந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லா கிளாஸ் ரூம்ஸு இந்த பள்ளியில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் வந்து அதை தூய்மைப்படுத்துறதுக்கு அவங்க வந்து மிகுந்த சிரமம் எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம தலைமை ஆசிரியரின் வேண்டுகோளுக்கு இணங்க எஸ்எம்சி கூட்டத்திலிருந்து வந்திருக்கும் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பை தந்து இந்த பள்ளியை தூய்மைப்படுத்துவதற்கு உதவுனாங்க. அதுலேயும் மக்கும் குப்பை மக்காத குப்பையை தனித்தனியாக பிரித்து எல்லாம் சுத்தமாக பண்ணி நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க. அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை ஏற்பாடு கொடுத்த அரசாங்கத்திற்கும் அதை முன்னின்று நடத்திய நம்ம தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நம்ம சக ஆசிரியர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆசிரியர்கள் மரியாதைக்குரிய நமது உறுப்பினர் நமது சிவகுமார் அவர்கள் வந்து இப்போது அந்த பிளாஸ்டிக்கினால் ஒழிக்கிறதுனால என்ன ஒரு பலன் ஏற்படுது என்ற ஒரு சில விஷயங்களை வந்து அவர் சொல்லுவார். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எனது சகோதரர் முன்னாள் வார்டு உறுப்பினர் அண்ணன் பெரியசாமி அவர்களுக்கும் என்னோடு வந்திருக்கும் முன்னாள் மாணவர் என்கிற முறையில் எனது சகோதரமான ரகு நித்தீஷ் அவர்களும் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களும் ஆசிரியர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து உள்ளார்கள். ஆகவே இதனோட பலன் என்பது என்ன, அதோட நிகழ்வு தான் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு சொல்லி அந்தந்த பள்ளியில் ஏற்பாடு செய்து உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் அந்த பிளாஸ்டிக்கோட என்ன நன்மை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஒழிப்புங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திட்டத்தை போட்டது தான். ஆனால் இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக்னால என்ன நன்மை பார்த்திங்கன்னா எல்லா பிளாஸ்டிக்கும் முதல்ல பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் எதை எடுத்தாலும் பிளாஸ்டிக் தான், எதை எடுத்தாலும் பிளாஸ்டிக்கு. ஆக அந்த பிளாஸ்டிக்கு போய் மண்ணில் நிறைஞ்சின்னா தண்ணி வந்து வர்றதுக்காக வாய்ப்பு இல்லை. அதனால தான் அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்கணுங்கிறது அந்த அரசாங்கம் திட்டத்தை போட்டாங்க. அந்த திட்டம் இன்றைக்கும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் வந்து அந்த மக்காத குப்பைங்கிறது பிளாஸ்டிக், மக்கும் குப்பைங்கிறது இந்த மாதிரி பேப்பர். இதெல்லாம் இந்த பேப்பரில் எந்த பொருளும் வாங்கிட்டு வந்தாலும் அப்படியே இங்கே அந்த குப்பையில் போட்டோம்னா அந்த பேப்பர் அப்படியே மக்கி போயிடும். அதனால தான் இந்த பிளாஸ்டிக்கு தரவாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மேட்டுப்பாளையத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நீலகிரி முழுவதுமே பிளாஸ்டிக்கு கிடையாது. அந்த பிளாஸ்டிக்கு வருடந்தோறும் இதே மாதிரி நிகழ்ச்சி வச்சு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க இன்றைக்கு உள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு
ஒரசோவில் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் மூலிமா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பள்ளி மாணவர்களுக்கும் அனைவருக்கும் இருக்காரும் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாசில் முக்கியமானது வந்து பள்ளியை வந்து சுத்தம் பண்ணுற வேலை. பள்ளி வளாகம், பள்ளி வளாகம், டாய்லெட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணுற தூய்மை பண்ணுற வேலை தான் இருக்குது. அதோட முக்கியமாக வந்து பிளாஸ்டிக் அவேர்னஸ், பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லை கூடாதுன்ற அந்த ஒரு நோக்கம். இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு வேணாம் அப்படின்னா அது என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பதிலாக இந்த துணிப்பையை வந்து நம்ம பயன்பாட்டில் வந்து கொண்டு வந்துருக்கலாம். இந்த துணிப்பையை வந்து மஞ்சப்பை மீண்டும் மஞ்சப்பைன்னு சொன்ன மாதிரி இந்த துணிப்பையை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவில் நீங்கள் வந்துட்டு 5 பேர் தரல, நீங்கள் வந்து இதை முடிஞ்ச அளவில் நம்ம ஊரில் வந்து நீங்கள் அதை வந்து போய் விசேஷம் பண்ணணும். அவங்களுக்கு போய் வலியுறுத்தி பிளாஸ்டிக் பயன்பட வேணாம். இந்த மாதிரி 10 ரூபாய் கடையில் இருக்கு நிறைய பை இருக்குது. அந்த பையில் வந்து பெரும்பாலும் பயன்படுத்துங்கன்னு சொன்னால் தான் பிளாஸ்டிக் பயன்பாடு தானாக ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை மட்டும் உங்களுக்கு நல்லா கை வச்சு நிற்பாங்க. அதே ஒரு வீடியோ எடுத்துருக்கு, அதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருக்கு. அப்படியே கவர் பண்ணி சார் சார் சரி அப்படியே Stephen. உங்களுக்கு க்ளாஸ் கொடுங்க. அப்படியே கஸ்டிங்கர் அந்த பாட்டு இருக்கு. 3 படங்கள்ல போடாத கஸ்டிங்கருக்கு எப்படி வாங்கண்ணா இல்லைண்ணா ஓகே ஓகேவா தம்பி ஒரு
இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா மாவட்டம் மொத்தமாவே எல்லா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு பப்ளிக் ஸ்பேசஸ் மொத்தம் மாஸ் கிளீனிங் டிரைவ் பண்றோம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சிமிலர்லி நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் வந்து அங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஊரில் இருக்கிற மேஜர் ஏரியாஸ் கிளீனிங் பண்ணுறாங்க. சிமிலர்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க ஆஃபீஸஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மீதி டூரிஸ்ட் ஏரியாஸில் கிளீனிங் பண்ணுறாங்க. கோர்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சாரோட தலைமையில் மொத்தமாக ஆல் கோர்ட் ப்ரெமைசஸ் அண்ட் சுற்றுத்த இருக்கிற ப்ரெமைசஸ் வந்து கிளீனிங் பண்ணுறோம். இது ஆல் அஃபீஷியல்ஸ் வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது மெயின்லி டு கிவ் மெசேஜ் டு பீப்புள். நம்ம வீடு, நம்ம டிஸ்ட்ரிக்ட், நம்ம நீலகிரிஸு நம்ம தான் பொறுப்பு எடுக்கணும் க்ளீனாக வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ கூட பார்த்துருக்கோம் நிறைய ஷாப்ஸ்க்கு வெளியே டஸ்ட்பின் அதுவும் வைக்கல. நாங்கள் இப்போ சர்க்குலர் கூட இஷ்யூ பண்ண போகிறோம். எல்லா ஷாப்ஸ் வெளியே வந்து டஸ்ட்பின் அவங்க கண்டிப்பாக வைக்கணும்னு. ஸோ இது மக்கள் கூட நிறைய பேர் நம்ம பப்ளிக் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, மீடியா கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நம்ம கிளீனாக வைக்கிறதுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இது வந்து இனிமேல் வில் டூ இட் ஃப்ரீக்வெண்ட்லி. சர்க்கியூட் பஸ்ஸஸ் வந்து இப்போ டிஎன்எஸ்டிசி மூலமா நம்ம ரன் பண்ண போறோம். லாஸ்ட் இயர் கூட பண்ணியிருக்கோம் சேம். அதே வந்து மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் வந்து அந்த சர்க்கியூட் பஸ்ல அவங்க டே பாஸ் மாதிரி வாங்கிட்டு பயனாளிகள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்லி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஆல் டூரிஸ்ட்க்கு வந்து வரும்போது முன்னாடியே தயவுசெய்து இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு வாங்க. நீங்க பிளான் பண்ணும் போதே இ பாஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு வரணும். ரெண்டாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. நம்ம மேட்டுப்பாளையம்ல இருந்து மேலே வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெயின் கூட இப்போ போடுறாங்க. அப்புறமா பஸ்ஸஸ் கூட எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் போடுறாங்க. ஸோ அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு உள்ள கூட விதின் டவுனுக்குள்ள நம்ம டிஎன்எஸ்டிசி சர்க்கியூட் பஸ்ஸஸ் நடக்கிறோம். ஸோ அது யூஸ் பண்ணுங்க தயவுசெய்து. இதையெல்லாம் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் நேர்த்தியாக நமது நீலமலை தொலைக்காட்சி நகர்வட பகுதியிலும் யூடியூப் பகுதியிலும் சிறப்பான ஒரு செய்தியாக வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூப் பகுதியிலே பார்ப்பதற்கு நீங்கள் இதுவரை யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை நீலமலை தொலைக்காட்சி ஆவலோடு எதிர்பார்க்கிறது என்று நல் இதயம் கொண்ட தலைமை ஆசிரியர் நஞ்சுண்டன் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்னும் நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை அன்போடு பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்